ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம சேனல் ஒரு சிம்பிளான ரெசிபி தான், தக்காளி சாதம் தான். ஆல்ரெடி நான் ஒரு தக்காளி சாதம் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வைக்கிற போல் ஒரு தக்காளி சாதம் ரெசிபி போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டு செய்கிற போல். ஸோ இதுக்கு அதுக்குமே நிறைய டேஸ்ட் வைஸாகட்டும் செய்கிற முறையாகட்டும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமான்னு சொல்கிறேன். ஓகே. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சிம்மில் வச்சு விட்டுட்டு மூடி விட்டுட்டா நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கி விட்டோன்னா அது சூப்பராக வதங்கி வந்துடும். நல்லா தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் தான். ஸோ தனியாக அடிஷ்னலாக சேர்க்க வேணாம், இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அந்த மிளகாய் தூள் வாசனைலாம் போயிடும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளி ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கலருவேன். நீங்கள் அதுக்கு முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.